கோவில் ஸ்டைல் ஸ்பெஷல் புளியோதரை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வரக்கொத்தமல்லி, 3/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 ஸ்பூன் மிளகு, 3 வரமிளகாய் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலையை நான் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விடுறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 சிட்டிகை அளவு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகாயை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகணும் ஆயில்லையே. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 பல் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆப்ஷனல் தான், சில கோயில்களில் பூண்டு சேர்க்க மாட்டாங்க. இப்போது ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன். புளியை நல்லா வடிகட்டிட்டு அப்புறமா ஆட் பண்ணுங்கள். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், இந்த புளிசாருக்கு தகுந்த கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு புளிசாதம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம்ல அந்த மசாலா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கோயிலெலாம் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி சேர்க்கறதுனால தான் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடலாம். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் கம்ப்ளீட்டாக மேலே வந்திருக்குல்ல, ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பச்சரிசி சாதத்தை வடித்து வச்சுட்டு அதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. இந்த சாரும் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நீங்கள் கிளறுங்க. அப்போ தான் உங்களுக்கு குலையாமல் உதிரியாக வரும். சூப்பரான கோயில் ஸ்டைல் புளியோதரை ரெடி. இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். Thanks for watching. Please subscribe my channel. Bye bye.